கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்போது கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதுனா குழி முசலை பத்தி பார்க்க போறோம். இந்த முசலுக்கு சத்துவம் கிடையாது. இந்த முசலுக்கு என்ன கிடையாது? பலன் கிடையாது. ஆனால் அந்த கண்மலைக்குள்ள இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உண்டு. நமக்கு என்ன இருக்கோ இல்லையோ, ஜபம் பண்ணணுங்கிற வாஞ்சை வேணும், வேதம் வாசிக்கணும் என்கிற வாஞ்சை வேணும், கர்த்தரோடு நெருங்கணும் என்கிற வாஞ்சை வேண்டும். இந்த குழி முசலுக்கு என்ன கிடையாது? சத்துவமற்ற ஜந்து. என்ன ஜந்து? சத்துவமற்ற ஜந்து, ஒரு சத்துவமே இல்லாத ஜந்து. ஆனா இந்த இதுக்கு தங்களுடைய வீடு கண்மலையாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு. தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு. தேவன் எனக்கு கோட்டையாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு. தேவன் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு. தேவனே என் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கு. கர்த்தரே எனக்கு எல்லாவற்றுக்குமாய் எல்லாமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த குழி முசல் என்ன செய்கிறது? ஆனால் கண்மலையில தோண்டுது. கர்த்தர் என்ன சொன்னார்? அதற்கு என்ன கிடையாது? பலன் கிடையாது. ஆனாலும் தனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல அது தியாகம் பண்ணுது. இந்த வசனத்தை நல்லா சிந்திங்க. தனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தை என்ன செய்யுது? அது தியாகம் பண்ணி அந்த கண்மலையில தோண்டி அதை தனக்கு ஒரு வீடாக மாத்துது. இந்த குழி முசல் மூலம் நம்ம இன்னைக்கு என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம்? ஆனால் கிறிஸ்தவனாய் வாழுகிறவர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இந்த சத்துவமற்ற ஜந்துவை கர்த்தர் ஞானமுள்ள லிஸ்டில் வச்சிருக்கார். இதுக்கு பலன் இல்லை, ஆனா என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. அப்ப கிறிஸ்தவனாக வாழுவது ஞானம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் என்னது? ஞானம். இது எதுக்குள்ள இருக்கு? கண்மலைக்குள்ள. கண்மலை யாரு? அந்த கண்மலை கிறிஸ்துவே. அதனாலதான் இதை ஞானமுள்ள பட்டியல்ல கொண்டு வந்தார். அப்ப நம்ம கிறிஸ்துவனாய் இருப்பதினால நமக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டுமானால் மாஸ்டர் நான் என்ன செய்யணும் என்று கேட்டா தியாகம் பண்ண வேண்டும். தியாகம் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளால இருக்க முடியாது. தியாகம் பண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்ள நம்மால இருக்க முடியாது. இந்த பவுல் 2 பேர் வாங்கினார். நீங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். இந்த மனுஷனை பத்தி சொல்லுது. பவுல் என்பவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்த ஒரு மனிதன். பவுல் எங்க இருந்தார்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார். அடுத்தது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல்
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். அப்ப பவுல் 2 பேருக்கு சில தியாகம் பண்ணார். ஒன்னு, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் இருக்கிறவன் என்று காணப்படுவதற்காகவும் பவுல் என்ன செய்தார்னா இதற்கு தியாகம் பண்ணினார். எப்படி ஒரு குழி முசல் கண்மலையிலே என்னுடைய வீடு இருக்க வேண்டும், கர்த்தரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கண்மலையை தோண்டி தன்னுடைய பலத்தை எல்லாம் செலவழித்து அந்த கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறதோ இதே போல கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கர்த்தருக்காக எதையும் தியாகம் பண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ முடியாது. என்ன வேணும்? கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டுமானால் எந்த தியாகமும் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பைபிளை எடுங்க, வெள்ளச்சட்டை போடுங்க, நீங்க கிறிஸ்தவங்க. நீங்க அதுக்கு எந்த ஒரு தியாகமும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா தியாகம் அவசியம். எதையுமே கர்த்தருக்காக தியாகம் பண்ணாம நம்மளால கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய அன்பின் நீளத்துல, அவருடைய அன்பின் ஆழத்துல, அவருடைய அன்பின் உயரத்துல, அவருடைய அன்பின் அகலத்துல முங்கி எந்திக்க முடியாது. அது அறியவும் முடியாது. யாக்கோபினுடைய கிணத்தை பார்க்கிறோம், இயேசு என்கிற கண்மலைக்குள்ள ஆழம் அதிகமாக உண்டு. அந்த ஆழத்துக்குள்ள நாம போகணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நல்லா ருசி பார்க்கணும். அவர்களால மட்டும்தான் தியாகம் பண்ண முடியும். கிறிஸ்தவனா நீங்க வாழணும்னா நியாய பிரமாணத்தின்படி சுய நீதியை உடையவனா இருந்தாலே போதும், நீங்க கிறிஸ்தவங்க. நியாய பிரமாணத்தின்படி சுய நீதியை உடையவனா இருந்தாலே போதும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வாழணுமானால் அந்த சுயம் இருக்கக்கூடாது. அந்த சுயம் இருக்கக்கூடாது. அவங்களால தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியும். இப்ப கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணவங்களெல்லாம் நம்ம என்ன நினைப்போம்? கிறிஸ்துவுக்காக 2 அடி வாங்கினோம்னா என்ன நினைப்போம்? கிறிஸ்தவ என்ன இயல்ச்சா வாய்ந்தான்? ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப ஒருத்தன் அடிக்க வரும்போது நான் அந்த 2 அடியை வாங்கிட்டோம்னா நமக்குள்ள என்ன இல்லை? சுயநீதி இல்லை. இல்ல இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க என்ன அடிக்க வரும்போது நான் திரும்ப என்ன செய்யணும்? அப்படி நான் செஞ்சோம்னா நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வரல, கிறிஸ்தவனாக தான் இருக்கேன். உதாரணமா சொன்னேன். கிறிஸ்துவுக்குள்ள போனவனுக்கு சுயநீதி இருக்காது. அவன்கிட்ட சுயம் இருக்காது. தியாகம் பண்ணுவான். அவன்கிட்ட என்ன இருக்காது? இவர் என்ன தியாகம் பண்ணார்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதற்காகவும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுவதற்காகவும் இவர் என்ன தியாகம் பண்ணார்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, நான் வெறும் கிறிஸ்தவனாய் இருப்பதற்காக மாத்திரம் இதெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணல. அடுத்த வசனம் வாசிங்க. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் போய் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
அப்ப கிறிஸ்தவனுக்கு இந்த உலகத்தில் உள்ளதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவைகளும் லாபமாக தெரியும், கிறிஸ்தவனாக இருப்பவனுக்கு. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு கிறிஸ்து தான் லாபமா தெரிவார். அவரை விட வேற எதுவுமே லாபமாக தெரியாது. கிறிஸ்தவனாய் இருப்பவனுக்கு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாமே லாபமாக தெரியும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு கிறிஸ்துவை தவிர வேறு எதுவும் லாபமாக தெரியாது. அதனால்தான் பவுல் சொன்னார், லாபமாய் இருந்தவைகள், எனக்கு லாபமாய் இருந்தவைகள். நம்ம அடுத்தவனுக்குள்ள லாபத்தை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எது எதுல லாபம் அதிகமா இருக்கோ, எது எதுல இறுதியம் அதிகமா இருக்கோ, அந்த லாபமாய் உள்ளவைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று எண்ணணும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 12:2 சொன்னது, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை நான் கண்டேன், நான் அறிவேன். அப்ப அவர் கிறிஸ்தவனாக இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார். இயேசு நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கணுமானால் நாம எங்க இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் அடைக்கலம். தாவீது சொன்னாரா சொல்லலையா? நான் உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் நான் தங்கி இருக்கேன். ஆதலால் அவரே எனக்கு கோட்டையும் அடைக்கலமும் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சவுல் எவ்வளவு ஈட்டிய எரிஞ்சாலும் தாவீது மேல படலை. ஏன்? அம்புட்டு செவுத்துல பட்டு பட்டு கீழே விழுது. ஏன்? அவர் எங்க இருந்தார்? கிறிஸ்துவுக்குள்ள. அண்ணாதான் போவோ சொல்வார், எங்க நீ வந்த ரூத்து? ரூத்து எங்க வந்தா? அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. அப்ப கிறிஸ்தவனாய் வாழுகிறவனுக்கு நிறைவான பலன் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் நிறைவான பலன். அதற்கு அவளும் தியாகம் பண்ணா. என்ன தியாகம் பண்ணா? என்ன தியாகம் பண்ணா? தன்னுடைய ஜென்ம தேசத்தை எல்லாம் விட்டு உன்னதமானவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்தா. எனக்கு இனி நீர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். அப்படி வரணும். இனி நீர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம், கர்த்தரே தஞ்சம் என்று வரணும். அப்ப நாம எப்படி வாழணும்? அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க கிறிஸ்தவனா வாழணும்னு நினைச்சா நீங்க எந்த தியாகமும் பண்ண வேண்டியதே வராது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தியாகம் பண்ணாதான் இருக்க முடியும். கர்த்தருக்காக எல்லாத்தையும் நீங்க தியாகம் பண்ணி வந்தாதான் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்க முடியும். அவர் நல்லவர் என்பதை இன்னும் ருசி பார்க்க முடியும். அவரை இன்னும் அன்பின் ஆழத்தை அறிய முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகைகளை போல செட்டைகளை அடித்து, அப்பனா கிறிஸ்துவுக்குள்ள வரணும். கண்மலின் வெடிப்புக்குள் இருக்கிற என் புறாவே, நம்ம எங்க இருக்கணும்? கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கிற புறாவா இருக்கணும். அந்த வெடிப்புக்குள்ள இருந்தா சுயம் தெரியுமா? நம்ம தெரியுமா? கண்மலை தெரியுமா?
இப்போ அந்த கண்மலைக்குள்ளே இருந்தா இப்போ நம்ம இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கோம், நம்ம வெளியே தெரியுமா? செவுரு தெரியுமா? அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? பில்டிங் தான் தெரியும், உள்ள ஆள் இருக்காது. இதே போல தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் கிறிஸ்து தான் தெரிவார். கிறிஸ்தவனா இருந்தா கிறிஸ்து தெரிய மாட்டார், நம்ம தான் தெரியும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா யார் தெரிவா? கிறிஸ்து தெரிவா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த ஜீவன் வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். மோசேயை கண்மலையின் வெடிப்புக்குள்ள வச்சுதான் மகிமையை காமிச்சார். அவருடைய மகிமையை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க கிறிஸ்தவனா இருந்தா பார்க்கவே முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்தா மட்டும்தான் அவருடைய மகிமையை காண முடியும். அதான் மோசேக்கு ஒரு வாஞ்ச, கர்த்தாவே நான் உம்முடைய மகிமையை காணணும். மோசே, நான் உன்னை என்னுடைய கண்மலை வெடிப்புக்குள்ள வச்சு நீ என் மகிமையை நீ என்ன செய்யலாம்? பார்க்கலாம். கிறிஸ்தவனா இருந்தால் மகிமையை பார்க்க முடியாது. நான் அவருடைய மகிமையை பார்க்கணும், நான் அவரை இன்னும் அறியணும், நான் கர்த்தரோடு இருக்கணும், ஏசப்பாவே போதும்னு யார் யார் விரும்புதீங்களோ அவங்க எல்லாம் அந்த கண்மலைக்குள்ள வந்தா போதும், கிறிஸ்துவுக்குள்ள வந்தா போதும். பழைவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்பு கண்மலைக்குள்ள வரல, ஒருத்தனை வெட்டிட்டான். இப்ப கண்மலைக்குள்ள போய் அந்த மகிமையை கண்ட போது யாரு என்ன சொன்னாலும் அவர் பாட்டுக்கு இருக்கார். யாரு? மோசே. முன்பு என்ன செஞ்சார்? ஒரு மீதியானி அங்க எகிப்தில் இருக்கும்போது என்ன செஞ்சார்? வெட்டிட்டார் ஒருத்தனை. ஆனா அந்த கண்மலைக்குள்ள வந்த போது பாருங்க ஆள் சேஞ்சி. கிறிஸ்துவுக்குள்ள வந்த போது பாருங்க ஆள் சேஞ்சி. அங்க ஆரோன் யாசுதான், மிரியாம் யாசுதான் அமைதியா இருக்கார். இங்க ஜனங்கள் எல்லாம் யாஸ்தாங்க, 30 லட்சம் ஜனங்கள் யாஸ்தாங்க, முறுமுறுக்காங்க, அமைதியா இருக்கார். எப்படி வந்தது? அந்த மகிமை ஒருத்தனை மாற்றும். அந்த மகிமை ஒருத்தனை மாத்திரும். அதான் மோசையினுடைய ஆசை. உங்க மகிமையை நான் காணணும். கண்மலையின் வெடிப்புக்குள்ள வாழ்னார். கிறிஸ்துவை அறியணும்னு விரும்புனீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா, இயேசுவை இன்னும் காணணும்னு விரும்புனீங்கன்னா அவருக்குள்ள வரணும். இன்னும் ஆழமா இறங்கணும். கிணத்துல இன்னும் ஆழமா போகணும். நல்ல திராட்சை ரசம் கீழே இருக்கு. இந்த கப்பை முக்கி எடுத்தாதான் நல்ல திராட்சை ரசம் வரும். நீங்க சாம்பாரை முக்கி எடுத்தா தெரியுமா? இப்படி மேல்டாப்ல கொரோனா தெரியுமா ருசி? முக்கி எடுக்கணும். அடியில நல்ல கிண்டி தான் குழம்பு ஊற்றும் போது எப்படி ஊற்றணும்? குழம்பு ஆகணும். அங்கே போகிறதெல்லாம் என்ன போகும்? தண்ணி தான் போகும், ருசி போகாது. அடியில் கோரி எடுத்தாதான் ருசி போகும். இதே போல கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு போறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கிறிஸ்துவினுடைய ருசி தெரியும். இந்த உலகத்தினுடைய ருசி போகும். அண்ணாதான் பவுலுக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாம் நம்மளாம் நினைப்போம், இவன் எப்படி இதெல்லாம் விட்டான்? நினைச்சிருப்போமே, கண்டிப்பா நினைச்சிருப்போம், இவன் எப்படி இதெல்லாம் விட்டான்? காரணம் கிறிஸ்துவுக்குள்ள போய் அதை குடிச்ச உடனே இதுல உள்ள ருசி போயிட்டு, இல்ல உள்ள ருசி போயிட்டு. எது எது லாபமா இருந்ததோ அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணிட்டே வரான். இது வேண்டாம், இது வேண்டாம், வெறுப்பாயிற்று.
நம்ம யாரையும் அதை இது பண்ணுங்க இதை பண்ணுங்க சொல்ல வேண்டாம். அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வர 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 அவங்களுக்கு வெறுத்துரும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கையில மோதிரம் போட்டிருப்பார், முந்தி இங்க ஒரு செயின் போட்டிருப்பார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? தன்னால கழுத்துனாராம். இது மேலெல்லாம் வெறுப்பு வந்துதான். என்ன தெரியுமா சொன்னார்? இதை அறிய 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 அவருக்கு இது மேலெல்லாம் வெறுப்பாயிட்டான். எல்லாத்தையும் கழத்திட்டார். முந்தி போட்டது அவர் தான், இப்போ கழுத்துறது காரணம் என்ன? இந்த மகிமையை கண்டார். மகிமையை கண்ட உடனே இந்த டேஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. உலக மேன்மையெல்லாம் பெருசா தெரியல. உலக மேன்மை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக மேன்மை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. ஓமைய கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. ஓமைய கண்முன் வைத்து கணோமே நானும் ஓடு இருக்கணுமே. ஐயா உம்மை போ மாறணுமே. நானும் ஓடு ஐயா உம்மை போல் மாறணுமே. இதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. முகத்துக்கு முன்னாடி காரி துப்புனாலும் அவன் அமைதியா போவான். காரணம் அவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருப்பவன். அங்கதான் கிறிஸ்து வெளிப்படுவார். நம்ம கிறிஸ்தவனா வாழ்ந்து கிறிஸ்தவனாவே என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மரிக்கிறதுக்குள்ளையாவது கிறிஸ்துவுக்குள்ள போயிடணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவாங்க. யாருக்குள்ள மரிக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து அங்கே உள்ளேயே மறிச்சிடணும். அந்த கண்மலைக்குள்ளேயே போயிடணும். இந்த பின்வாங்கி போனேன், பின்வாங்கி மறிச்சேன், கிறிஸ்துவுக்குள்ளேயே இருந்து அங்கேயே மறிச்சிடணும். அதுதான் மகிமை. அதுதான் என்னது? மகிமை. இப்போ கடைசி ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6வது வசனம் வரை வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும், நல்ல கவனிங்க, யாரு இவ? யாரு? இயேசுவை அறிந்தவள். அவர் யாரு? இயேசுவினுடைய சீசன். வாசிங்க. சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று, அந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், நம்ம என்ன நினைப்போம்? சே, தரித்திரன் மேல எவ்வளவு பாரம் இருக்கு இவனுக்கு. அப்போ 300 பணத்தை கொண்டு வந்து இப்போ இயேசு இங்க இருக்கார், பாதத்தில் உடைக்காங்க. இப்போ நான் தான் சொல்லுதேன், இதை இங்க உடைக்க தறித்தட்டியாவது கொடுத்தா கொஞ்சம் பிரோஜனமா இருக்கணுமே அப்படின்னு நம்ம அப்போ நம்ம அவனை எப்படி நினைப்போம்? என்னை எப்படி நினைப்பீங்க இப்படின்னு நான் சொன்னா?
நீங்கள் என்னதுனுங்க கேட்க? இப்போ நான் இப்படி சொன்னோம்னா என்ன நீங்கள் எப்படி நினைப்பீங்க? சே பரவாயில்லையே, இவருக்கு எவ்வளோ அக்கறை இருக்கு தரித்திரன் மேலே. பாஸ்டருக்கு எவ்வளோ அக்கறை இருக்கு, தரித்திரருக்கு கொடுக்கணும்னு நினைக்காரே தனக்கு இல்லாமல், அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் என்ன பார்த்துருக்காருன்னு பாருங்க. வாசிங்க. தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இயேசு கூடயே ஒருத்தன் எப்படி இருந்திருக்கான்? இயேசு கூடயே ஒருத்தன் எப்படி இருந்திருக்கான்? ஆனா அவன் பேர் என்னது? சீசன். நான் ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன் தெரியுமா? யூதாஸ் எப்படி இருந்திருக்கார்? கிறிஸ்தவனாதான் வாழ்ந்தார். அதனாலதான் அந்த தைலம், அந்த பணம் அவருக்கு பெருசா தெரியுது. ஆனா மரியாள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுனால விலையேற பெற்றதோ, இந்த உலகத்தில் உள்ள விலையேற பெற்றது கூட மரியாளுக்கு விலையேற பெற்றதாய் தெரியல. அதையும் அவருடைய பாதத்துல அர்ப்பணிச்சா. இவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களாலதான் தனக்கு எது எது விலையேற பெற்றதா தெரியுதோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்பாங்க. நீங்க எத்தனையோ பேர் பாருங்க, வேலையை விட்டுட்டு வருவாங்க, என்னெல்லாமோ வேலை பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு வராங்களா இல்லையா? ஏன் அந்த தியாகம் வர காரணம் என்ன? அதெல்லாம் எவ்வளவு விலையேற பெற்றது. அந்த தியாகம் வர காரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே அதெல்லாம் பெரிதாய் தெரியல. நீங்க கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா கிறிஸ்துவ தவிர உங்களுக்கு எல்லாமே பெருசாதான் தெரியும். கிறிஸ்துவை விட நமக்கு எல்லாமே பெருசாதான் தெரியும். ஆனா இந்த மரியாளுக்கு விலையேற பெற்ற அந்த தைலம் கூட கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு பெருசா தெரியல. அதை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்தாள். இங்கேயே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் கிறிஸ்தவன், இன்னொன்னு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன். நாம யாரா இருக்கணும்? கிறிஸ்தவனா இருக்கவே கூடாது. கிறிஸ்தவனா இருக்கிறவனுக்கு எந்த தியாக மனப்பான்மையும் வராது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் தியாக மனப்பான்மை வரும். கிறிஸ்தவனா இருக்கிறவனுக்கு என்ன வராது? எதை தியாகம் பண்ணா? தன்னுடையதிலிருந்து எடுத்து கொடுக்கல. தனக்கு வீட்டில் விலையேற பெற்றதா இருந்ததை இயேசுக்கு கொடுக்க. இப்ப நம்மனா இப்ப என்னையே வச்சு சொல்றேனே, என் பாக்கெட்ல 500 ரூபா, 200 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா இருக்கு. நான் இப்ப இதுல எதை எடுப்பேன்? என்ன வச்சு சொல்றேன், உங்களை சொல், என்னைய சொல், நான் எதை எடுப்பேன்? இப்ப நான் கிறிஸ்தவனா இருந்தா என்ன எடை எடுப்பேன்? 20 ரூபாயை எடுப்பேன். கண்டிப்பா அதான் எடுப்பேன். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா இருக்கிறதுலேயே, உங்களுக்கு உதாரணமா சொன்னேன், இருக்கிறதுலேயே விலையேற பெற்றதை எடுப்பேன். ஏன்னா இதை விட யாரு பெருசு? கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள்ள நாம வந்தா, நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினேனோ அதையெல்லாம் திரும்ப நாளத்தனையாய் கொடுக்கிறேன். அது வரைக்கும் அவனுக்கு எது பெருசா தெரிஞ்சது? பணம். கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அதையெல்லாம் குப்பையாய் போயிற்று. நாளத்தனியா வாங்கி வாங்கி வச்சு சேர்த்து வச்சார். கிறிஸ்துவுக்குள்ள சகை வந்த பிறகு ஆள் சேஞ்சி. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதான் உண்மையான ரட்சிப்பு. வேதத்தின்படி எது உண்மையான ரட்சிப்பு?
கிறிஸ்துவுக்குள்ள இருப்பதுதான் உண்மையான ரட்சிப்பு. சகையும் அது வரைக்கும் எப்படி இருந்தார்? கிறிஸ்தவனா வாழ்ந்தார். கிறிஸ்தவனா வாழும்போது எல்லாம் விளையாடப்பட்டதா தெரிஞ்சது. எவ்வளவோ சம்பாதிச்சார், எவ்வளவோ சேர்த்து வச்சார். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு எது எது லாபமா அவனுக்கு தெரிஞ்சதோ அதெல்லாம் எப்படி தெரியுது? குப்பையா தெரியுது, அதெல்லாம் நஷ்டமா தெரியுது. கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருந்தான். பவுல் என்ன செஞ்சார்? நான் அவருக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். இதான் நமக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம சிலரை பார்ப்போம், இவங்களால எப்படி இவ்வளோ தியாகம் பண்ண முடியுது, இவங்களால எப்படி இதெல்லாம் விட முடியுது, இவங்களால எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியுதுன்னு நம்ம ஒரு சிலரை நினைப்போமே. நினைச்சிருக்கோமா? கண்டிப்பா நினைச்சிருப்போம். காரணம், அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் ஏதா தெரியல, பெருசா தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அவங்க இயேசுவை தான் ஆராதிப்பாங்க, வசனம் எல்லாம் கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் ஏன் பெருசா தெரியல? கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வரல, கிறிஸ்தவனா இருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நாம எப்படி வாழக்கூடாது? இந்த குழிமுசல் எப்படி இருந்தது? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. அதற்காக தனக்கு இருந்த கொஞ்ச பலத்தையும் செலவழிச்சு தோண்டுது. எதை? கண்மலைய. நான் இன்னும் அவரை அறியணும். தன்னுடைய பலத்தை எல்லாம் செலவழிக்கு, தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழிக்கு. நம்ம யாராவது இயேசுவை இன்னும் அறியணும் என்பதற்காக நம்ம நேரம் செலவழிச்சிருக்கோமா? கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி இருக்கோமா? ஆனா அந்த குழி முசல் நேரத்தை ஒதுக்குது, இயேசுவை அறியணும் தோண்டுது. நான் அவருடைய ஆலயத்துக்கு போவேன், போய் அவரை ஆராய்ச்சி செய்யும்படிக்காகவும் அவருடைய மகிமையை காணணும் என்பதற்காக தோண்டுது. பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டுச்சு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் என்பதற்காக இது என்ன செஞ்சது? பிரயாசப்படுது, தோண்டுது. தனக்கு பலன் இல்லை, அதுக்கு பலன் இருந்ததா? சத்துவம் இல்லை, சத்துவமற்ற ஜந்து. ஆனா தோண்டுது, கண்மலைக்குள்ள நான் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கணும், கிறிஸ்துவை அறியணும், கிறிஸ்துவோடு இருக்கணும் அப்படி என்பதற்காக அது என்ன செஞ்சது? தியாகம் பண்ணுது. தனக்கு இருந்த கொஞ்ச பலத்தையும் தியாகம் பண்ணுது, தனக்கு இருந்த கொஞ்ச நேரத்தையும் தியாகம் பண்ணுது. இவங்களால தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியும். தியாகம் பண்ணாதவர்களால கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க முடியாது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னு விரும்புனீங்களா? தியாகம் பண்ணுங்க. என்ன பாஷை தியாகம் பண்ணணும்? உங்களுக்கு எது எது அவரை விட பெருசா தெரியுதோ அதை தியாகம் பண்ணணும். அது உங்களால முடியும்னா நீங்க எங்க வந்துடலாம்? கிறிஸ்துவுக்குள்ள கண்டிப்பா வந்துடலாம். அவர் எவ்வளவு அறியணுமோ அறியலாம். அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். யார் ஈட்டி எறிஞ்சாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அது எதுவுமே உங்களை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் அது உன்னை அணுகாது. நம்ம எங்க இருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ள. அவன் எதையும் கவலைப்பட மாட்டான். சவுல் ஈட்டி எரிதானே அப்படின்னு சுரமண்டலம் வாசிக்காம இருந்தாரா? இல்ல, அவர் செய்கிற ஊழியத்தை செஞ்சுட்டே இருந்தார். ஏன்னா எங்க இருந்தார்? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள்ள அண்ணாதான் நாளைய தினத்தை குறித்து படவே வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு அந்த கவலையே வேண்டாம். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். ஆனா நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலதான் நமக்கு நாளைய தினத்தை குறித்து கவலை வருது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எந்த கவலையும் வேண்டாம். நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் நீங்க ஈஸியா சொல்றீங்க. உண்மையா சொன்னேன், எனக்கு எவ்வளவோ இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சொல்றேனே, காரணம் என்ன?
ஏன்னா எல்லாவற்றுக்கும் எல்லாமே யாரு? அவர் பார்ப்பார். ஆபிரகாம் சொல்லுது, அது கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். அவர் எங்க இருக்கார்? கிறிஸ்துவுக்குள்ள. ஆட்டை குறித்து நீ கவலைப்படையே வேண்டாம். அந்த ஆடு தேவனுடைய பர்வதத்துல. கிறிஸ்தவனா இருந்த லோத்துக்கு செழிப்பு தான் பெருசா தெரிஞ்சது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆபிரகாமுக்கு தான் பிள்ளை கூட பெரிதாய் தெரியல. பாருங்க. நம்ம நினைப்போம் ஆபிரகாம் இப்படி அர்ப்பணிச்சார், அவர் எங்க வந்தார்? நம்ம எங்க இருக்கோம்? கிறிஸ்தவனா இருக்கோம், கிறிஸ்துவுக்குள்ள வரல. கிறிஸ்துவுக்குள்ள வந்தவனால் அந்த ஆபிரகாமெல்லாம் தன் பிள்ளையும் பாராம கர்த்தருக்காக கொடுக்க முடிஞ்சது, அர்ப்பணிக்க முடிஞ்சது. ஆனா கிறிஸ்தவனா இருந்த லோத்துவால எதையுமே தியாகம் பண்ண முடியல. அவன் என்ன நினைச்சான்? என் குடும்பம் செட்டில் ஆகணும், அதுக்கு ஒரு இடத்த பார்த்தான். நேராக போனா குடும்பத்தை சோழியே முடிச்சிட்டான். குடும்பம் செட்டில் ஆகணும்னு நீங்க என்ன பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசம் விருதாவாக தான் போகும். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை நான் செட்டில் பண்ணணும்னு நீங்க என்ன பிரயாசப்பட்டாலும் தேவ சித்தம் இல்லாம நீங்க உங்க குடும்பத்தை செட்டில் ஆக்கணும்னு பிரயாசப்பட்டா அது விருதாவா போகும். நீங்களே உங்க குடும்பத்தை பின்மாற்றத்துக்கு கொண்டு போறீங்க. எழுதி வச்சுக்கிடுங்க. ஆனா ஆபிரகாம் என் குடும்பத்தை செட்டில் ஆக்கணும்னு நினைக்கல, தன் குடும்பத்தை செட்டில் ஆக்கணும்னு நினைக்கல, என் குடும்பத்தையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கணும்னு நினைச்சான். அவன் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன். நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், யோசிச்சு பாருங்க. வீட்டில் போய் நல்லா யோசிங்க, நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பாருங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் தான் பாக்கியவான்கள். கிறிஸ்தவனாய் மரிப்பதை விட கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் அவர்கள் முதலாவது. உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. நான் கிறிஸ்தவனாய் இருக்கணுமா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுமா, அது உங்க கையில தான் இருக்கு. ஆனா அவன் நீதிமான் தான். லோத்து யாரு? நீதிமான் தான், ஆனா கிறிஸ்தவன். எந்த தப்பும் செய்ய மாட்டான், சிகரெட் குடிக்க மாட்டான், குடி பழக்கம் இருக்காது, எந்த பழக்கம் இருக்கு, ஆனா கிறிஸ்தவன். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் அல்ல. நாம எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும்.